condition of a man, the spiritual vital force. So spiritual vital force, the dynamics that animates the material body, rules with unbounded sway and retain all the parts of the organism in admirable, harmonious, vital operation as regards both sensation and function. So இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வருது, சரியா? ஹெல்தி கண்டிஷன்ல ஒரு மனுஷன் கிட்ட அந்த வைட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு ஜாலியா அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப ஹார்மோனியஸா. அப்ப என்ன நடக்குது? சென்சேஷனும் ஃபங்க்ஷனும் ஒழுங்கா நடக்குது. அவங்களோட ஹையர் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நடத்துறதுக்கு அந்த வைட்டல் ஃபோர்ஸ் ஆனது அவங்க உடம்புல அதோட சென்சேஷனையும் ஃபங்க்ஷனையும் சீரா இயங்க வைக்குது ஹெல்த்தியா இருக்கும்போது. சரி, இந்த இடத்துல நமக்கு ரெண்டு விஷயம் புரியுது. ஒரு ஹியூமன் கோர்னா அந்த ஹியூமன் கோர் கிட்ட ஒரு வைட்டல் எனர்ஜி இருக்கு இல்லையா? ஒரு எனர்ஜி இருக்கா எல்லார்கிட்டயும்? உங்க எல்லார்கிட்டயும் உயிர் இல்லைன்னா அந்த எனர்ஜி இல்லை இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்மளோட கோர், ஹியூமனோட கோர் என்னன்னு எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு எனர்ஜியா இருக்கு. அது நல்லா இருக்கும்போது, அந்த எனர்ஜி நல்லா இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷன்ஸும் சென்சேஷனும் நல்லா இருக்கு. இவ்வளவுதானே ஒரு ஹியூமன் பீயிங்னா. ஸோ இந்த ஹியூமன் பீயிங் எனர்ஜி லெவலில் எப்படி இருக்கான்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? வெறும் சிம்டம்ஸ் மட்டும் பத்தாது, சரிங்களா? வெறும் ரூபிக்ஸ் மட்டும் பத்தாது. ஸோ ஹோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வைட்டல் எனர்ஜி எப்படி இருக்கு, அதோட சென்சேஷன் எப்படி இருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அதுதான் சங்கரன் சார் வந்து கொண்டு வந்தது. சங்கரன் சார் வந்து சிம்டம்ஸ்ல இருந்து ரெப்பர்டியை வந்து அவர் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு, சரியா? பட் ஸ்டில் ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தாலும் அது எனக்கு பத்தாது, இதுல எனக்கு முழுமை கிடைக்கல, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, நான் எக்ஸாக்டா சிங்கிள் மருந்து கொடுக்கறதுக்குங்கிற போதுதான் இந்த சென்சேஷன் மெத்தடுங்கிற ஒரு விஷயம் உருவாகுது, சரிங்களா? சென்சேஷன்னா என்ன? அந்த வைட்டல் எனர்ஜிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம உணரக்கூடிய விஷயம். அது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நோய் தன்மையில இருக்கும்போது எனர்ஜி அதாவது ஹெல்த்தியா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும்போது அந்த சென்சேஷன் நல்லா இருக்கு. நோய் தன்மையில அந்த சென்சேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. அது எங்க போய் இருக்கு? மினரல்ல இருக்கா, பிளான்ட்ல இருக்கா, அனிமல்ல இருக்கான்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டான ஒரு சிங்கிள் மெத்தட் போய் நம்ம ரீச் பண்ண முடியும். அதுதான் ராஜன் சங்கரன் சார் சென்சேஷன் மெத்தடில் கொண்டு வந்திருக்காரு. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து நம்ம எனர்ஜினா என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹியூமன் கோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனர்ஜினா என்ன? பிசிக்ஸ்ல வந்து எனர்ஜின்னு சொல்றாங்க, வேதிக்ல ஆத்மான்னு சொல்றாங்க, ஆயுர்வேதிக்ல பிராணான்னு சொல்றாங்க, சைனீஸ்ல சீன்னு சொல்றாங்க, கார்ச்சவங்க எப்படி சொல்றாங்கன்னா செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு, குருதிச் என்ன சொல்றாருன்னா எசன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வித்தோல் காஸ்ல சொல்லுவாங்கல்ல எசன்ஸ் ஆஃப் ஹோமியோபதி ஒரு புக் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி ஃபார்ம். நெக்ஸ்ட், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜினா சிம்பிளா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எனர்ஜினா என்ன? நியூட்டன் என்ன சொல்றாரு? E is equal to mc square, mass into acceleration. ஒரு மாஸ் வந்து மூவ்மெண்ட் நடக்கும்போது ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, சரிங்களா? இததான் வந்து நியூட்டன் வந்து எனர்ஜின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஹோமியோபதியில எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? வேர்ட் எனர்ஜி brings to mind ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் and his famous theory of it. இது நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இதெல்லாம் நம்ம பழைய மெத்தட்ஸ் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறது நம்ம இனிமேல் புதுசு பார்க்க போறோம். ஸோ பழசை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டு புதுசு போலாங்கிறது தான். ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். ஏதாவது ஃபாஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க. நார்மலா word energy brings to mind Albert Einstein and his famous theory of relativity. One of the Einstein's greatest insight was to realize that matter and energy are really different form of same thing. So matterம் எனர்ஜியும் வேற வேற வடிவம், ஆனா ரெண்டுமே ஒரே தன்மையுடையது. ரெண்டுமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. வெறும் எனர்ஜி மட்டும் இருக்குமா? மேட்டர் இல்லாம இருக்காது, மேட்டர் வந்து எனர்ஜி இல்லாம இருக்காது. ஸோ ரெண்டுமே வேற வேற தன்மை கொண்ட ஒரே விஷயம். Matter can be turned into energy and energy into matter
from the sun. அதாவது எனர்ஜி மேட்டர் வந்து எனர்ஜியா மாறும், எனர்ஜி வந்து மேட்டரா மாறும். From the scientific point of view, all living and non-living things are not ultimate கிடையாது. அது வந்து ultimate realities since they are composed of electrons, protons, neutrons and energy. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அல்டிமேட் ரியாலிட்டி அப்படிங்கிறது எனர்ஜி வந்து எனர்ஜி என்ன இருக்கு, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ், இது எல்லாமே லிவிங் திங்ஸ்லயும் இருக்கு, நான் திங்ஸ்லயும் இருக்கு. ஸோ இதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேடம், காத்துல மேட்டர் இல்லை, ஆனா அது ஒரு கப்பலே கவுத்திருக்கு. காத்துல மேட்டர் இருக்குங்களே, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல போனோம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இட் இஸ் அ மேட்டர் இல்லையா? It's an element, so it contains proton and neutron. So அது ஃபோர்ஸா இது பண்ணும்போது அங்க கப்பல கவுது. So again it's a matter. So quantum physics says that all subatomic particles may be regards of boundless of energy. Thus the material universe is nothing more than a relatively dense form of energy. So everything in the universe exists in the form of more subtle, refined realm of energetic structures to the grossest, densest realm matter or aligned in an energy continuum. Hence, only energy may be taken as the ultimate reality in science. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாமே எனர்ஜியா தான் இருக்கு. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரையும் எல்லாமே எனர்ஜி வடிவத்துல தான் இருக்கு. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்ல வராங்க. அதே எனர்ஜி தான் நம்ம ஹியூமன் பீயிங்லயும் இருக்கு. அதுதான் ஹனிமன் வந்து வைட்டல் ஃபோர்ஸ், வைட்டல் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஸோ ஹியூமன் கோரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வைட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வைட்டல் எனர்ஜி எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து வெளிப்படுத்துது? எனர்ஜி வந்து மேட்டர் மூலமா வெளிப்படுது இல்லையா? இப்போ நம்ம உடம்புல எனர்ஜி எப்படி வெளிப்படுது? ஸோ எனர்ஜி வந்து திரும்ப எனர்ஜியை பற்றி தான் சொல்றாங்க. எனர்ஜி வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும், ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று அதை கன்சர்வ் பண்ண முடியும், இல்லை சேஞ்ச் பண்ண முடியும். வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நியர்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் இன் அன் அட்டெம்ப்ட் டு கன்சர்வ். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு அது மாறும். ஸோ நம்ம உடம்புல வந்து எனர்ஜி எந்த ஃபார்ம்ல வெளிப்படுது? மைண்ட் அண்ட் பாடி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எனர்ஜியை பற்றி எதுக்கு பார்த்தோம்? ஒரு ஹியூமன் பீயிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஹியூமன் பீயிங் வந்து மைண்டும் பாடினால அந்த எனர்ஜி வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த எனர்ஜியை மைண்ட் மூலமாகவும் வெளிப்படுத்துறாங்க, பாடி மூலமாகவும் வெளிப்படுத்துறாங்க. ஸோ எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு மைண்ட் அண்ட் பாடி. ஸோ நம்ம எனர்ஜியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைண்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், பாடியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ மைண்டை பற்றி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? ட்ரீம்ஸ், டெலியூஷன்ஸ், ஃபீலிங்ஸ் கேட்டு கொண்டு வந்தாரு இல்லையா? நம்ம வந்து இமோஷன்ஸை பார்க்கணும். ஃபிசிக்கல் பர்டிகுலர் மட்டும் பத்தாது, மென்டல் ஜென்ரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸும் மென்டல் ஜென்ரல்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம வரோம். ஸோ சப்கான்ஷியஸ்ல அது ட்ரீம்ஸா தெரியுது. நமக்கு எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுல அது டெலியூஷனா நமக்கு தெரியுது. அடுத்தது இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிசிக்கல் லெவல்ல அகைன் சிம்டம்ஸ் ஆகும், பிசிக்கல் ஜென்ரல்ஸ் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிம்டம்ஸ்னா நமக்கு தெரியும், பிசிக்கல் ஜென்ரல்ஸ்னா நம்மளோட தூக்கம், பசி, நம்ம டெய்லி மோஷன் போறது, யூரின் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஆனா இந்த மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ மைண்டையும் பாடியும் டோட்டலா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? அந்த வைட்டல் எனர்ஜிக்கு முன்னாடி ஒரு வைட்டல் சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So energy can be perceived by our senses in the form of light, sound, motion and can be experienced because of its dynamism. However,
a bodily plane where light and sound can be perceived. To understand a level beyond mind and body, experience at the bodily only is not sufficient. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனர்ஜி வந்து மைண்டும் பாடி அந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ல வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஒரு விஷயத்த வந்து எனர்ஜி நம்ம தெரியணும், நம்ம பர்சீவ் பண்ணணும். லைட்டை நீங்க எப்படி உணர்வீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? உடம்பளவுலையா மனசளவுலையா? சொல்லுங்க. மனசளவு. உடம்புல நம்ம ஒரு சென்ஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி சவுண்டை நீங்க சென்ஸ் பண்றீங்க. எப்படி சென்ஸ் பண்றீங்க? காதுல. அது எங்க போகுது? மனசுல நீங்க பாக்குறது இல்லையா அந்த சவுண்ட? ஒரு சொல்லுங்க. மைண்டும் மனசும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்ன மாதிரி? உணர்வு பூர்வமா நம்மளோட சென்சஸ், நம்ம சென்சஸ் மூலமா நம்மளோட ஒரு டைனமிக் எனர்ஜி வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உணர்றோம். எல்லாத்தையுமே நம்ம பர்சீவ் பண்ற எல்லாமே நம்மளோட 5 சென்சஸ் மூலமா நடக்குது. ஸோ நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சென்சேஷன், நம்ம உணர்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த உணர்ற ஒரு விஷயத்தை தான் சங்கரன் சார் வந்து சென்சேஷன் கொண்டு வந்தார். ஓகே, ஸோ நம்ம மைண்டையும் பாடியும் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பத்தாது. ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவங்க சென்சேஷன் என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தட் நம்ம அவங்க சிமிலிமம்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா போக முடியும். இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்க இல்லையா? ஒரு மியூசிக், நல்ல மியூசிக் உங்களுக்கு போடுறாங்க. அப்போ நம்ம எப்படி உணர்வோம்? நம்ம அது மனசளவுலையும் உணர்வோம், நம்ம உடம்பும் லைட்டாக ஆடும். 2 விதத்துலையும் நம்ம அதை உணர்வோம். ஸோ நம்ம உணர்வே ஒரு விதமாக நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கு. அந்த நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம சென்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஸோ அந்த சென்சேஷன் என்ன, வைட்டல் சென்சேஷன் என்ன ஒரு பர்சன் கிட்டன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். So energy is considered to vital sensation and it is converted to mind and body. So human core நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எனர்ஜி பத்தி தெரியணும், சென்சேஷன் பத்தி தெரியணும், பர்செப்ஷன் என்ன அவங்க உணர்றாங்க. பர்செப்ஷன்னா அவங்க டெலியூஷன், அவங்க ட்ரீம்ஸ், அது அப்புறம் அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க இமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்க பிசிக்கல் ஜெனரல்ஸ் அண்ட் பிசிக்கல் பர்டிகுலர்ஸ். ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அவங்களோட சிமிலிமம் என்ன, அவங்க யாரா இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஸோ அது மட்டும் பத்தாது. என்னால் இவ்வளோ புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனை பற்றி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. சிம்டம்ஸ் பார்த்தாலே ஈஸியாக இருக்குமே. இதை நம்ம ஒன்ஸ் புரிய ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மனுஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சிம்டம்ஸ் ரூட்டிங்ஸ் லெபர்ட்ரி யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ அவங்க ரியாக்ஷனும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் பற்றியும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாசிவ், ஆக்டிவ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க ரியாக்ஷன்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட். ரியாக்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் மயாசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெப்த்தும் ஒவ்வொரு ஃபேஸில் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க மயாசம் என்னங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மயாசமும் நம்ம அகைன் சிமிலிமம் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்ரி தாட், ஃபீலிங், ஃபியர், பர்செப்ஷன், சென்சேஷன் and situation excite some reactions. Next. So human core நம்ம understand பண்ணனும்னா எனர்ஜி பத்தி தெரியணும், சென்சேஷன்னா, பர்செப்ஷன்னா, ஃபீலிங்ஸ், physical generals, physical particulars, this reaction. So active, passive and compensation. ஓகேவா? இதுதான் உங்க ரியாக்ஷனா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி பேஷண்ட் கிட்ட போவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் கேட்போம், அப்புறம் அவங்க ஜென்ரல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம், அப்புறம் அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரீம்ஸ் கேட்போம், அவங்களோட ஃபியர் என்ன இருக்குன்னு கேட்போம், இமோஷன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அந்த இமோஷன்ஸை அவங்க எப்படி உணர்றாங்க, என்ன மாதிரி அவங்க உணர்றாங்க, அது எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன ஃபீலாக இருக்கு அப்படிங்கும் போது அப்படிங்கிறது சென்சேஷனுக்கு போகும் அந்த கேஸ். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அந்த எனர்ஜி பக்கத்துலேயே அந்த சென்சேஷன் இருக்குங்கிறதுனால அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த பர்சனை.
ஸோ ஹியூமன் வந்து ஹெல்த்ல எப்படி இருக்காங்க, டிசீஸ்ல எப்படி இருக்காங்க. டிசீஸ்ல வந்து எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகுது, அவங்களோட சென்சேஷனும் ரியாக்ஷனும் ஆல்டர் ஆகுது. அப்போ அவங்க பர்செப்ஷனும் ரியாக்ஷனும் வேற மாதிரி இன்கார்பரேட்டா மாறுது. அவங்க ஃபீலிங்ஸ் ஆல்டர் ஆகுது. ஸோ ஃபீலிங்கோட உள்ள ரியாக்ஷன் ஆல்டர் ஆகுது. அப்போ ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பாடியில டெவலப் ஆகுது. அது வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் டீப்பர் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் ரொம்ப வைட்டல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் டெத்துங்கிற ஒரு இது வருது. ஸோ நம்ம டிசீஸ் வந்து எங்க இருக்கு, இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜியில இருக்கு நம்ம டிசீஸ். அப்போ ஒரு பர்சனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க கியூர் கொடுக்கணும் அப்படின்னா எங்க அந்த இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஹெல்த்ல எப்படி இருக்காங்க, ஹெல்த்ல பேலன்ஸ்டா இருக்காங்க, எல்லா சென்சேஷனுக்கும் அவேரா இருக்காங்க, அதுக்கு அப்ரோப்ரியேட்டா ரியாக்ட் பண்றாங்க, எல்லா இதுக்குமே அப்ரோப்ரியேட்டா பர்சீவ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கும் அப்ரோப்ரியேட்டா ரியாக்ட் பண்றாங்க, எல்லா ஃபீலிங்ஸையும் அவேரா எடுத்துக்கிறாங்க. அங்க சயின்ஸும் இருக்காது, சிம்டம்ஸும் இருக்காது. சின்ன எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாம்பு வந்தா எல்லாரும் பயந்து ஓடுவோம் இல்லையா. சில பேர் வந்து வெறும் ஒரு கையில பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறது, இதெல்லாமே ஒரு ஆல்டர்ட் பர்செப்ஷன். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே சில பயங்கள் இருக்கும், எல்லாருக்குமே நமக்கு ஒரு ரியாலிட்டி தாண்டி ஒரு இமேஜினேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜியில இருந்து கிரியேட் ஆகிற ஒரு விஷயம். நம்ம எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி நம்ம ஆல்டர் ஆயிருக்கோம், ஹியூமன்ல இருந்து எது ஆல்டர் ஆயிருக்கு, அந்த ஆல்டர்ட் பேட்டர்ன் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சென்சேஷன் மெத்தட் மூலமா இவ்வளோ நாள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம இப்போ பர்சனல் இவல்யூஷன் மெத்தட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா எப்படி போறதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி பேட்டர்ன் வச்சுப்போம். நெக்ஸ்ட், இது நார்மல் ஹெல்தி ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருக்கு. இது ஆல்டர்ட் ஸ்டேட். நார்மல் ஸ்டேட்ல எப்படி இருந்தது, இப்போ ஆல்டர்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்கு. இந்த ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி பேட்டர்ன் நம்மளோட உலகத்துல ஏதோ ஒரு உயிரினத்துல இந்த எனர்ஜி பேட்டர்ன் வந்து ஒத்திசையோட இருக்கும். இந்த டிசீஸ்டு பேட்டர்ன், மனுஷன் இல்லாத இந்த டிசீஸ்டு பேட்டர்ன் நம்ம யூனிவர்ஸ்ல வேற ஏதோட ஒரு உயிர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு விஷயத்தோட இந்த பேட்டர்ன் இருக்கும். நம்ம இம்பேலன்ஸா மாறும்போது ஹியூமன் இல்லாத இது என்ன பேட்டர்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அது என்னெல்லாம் டூல்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெறும் சிம்டம்ஸாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரெப்பர்டரியில ரூப்ரிக்ஸாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்னும் அட்வான்ஸ்டா போறதுன்னா அவங்க சென்சேஷனாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம். இதுல வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இருந்தது அந்த வைட்டல் சென்சேஷனை கண்டுபிடிக்கும் போது. ஸோ அப்போ நிறைய அப்ரோச் சங்கரன் சார் சொன்னாரு. அப்புறம் சினர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா, சிம்டம்ஸ்ல இருந்து சிஸ்டம் போனோம். அந்த சிம்டம்ஸ் அப்ரோச் டு சிஸ்டம் அப்ரோச் டு ஜெனரலைசேஷன். அப்புறம் சென்சேஷன் வந்தது. சென்சேஷன் வந்ததுக்கு அப்புறம் சினர்ஜின்னு ஒன்று சொன்னாங்க. சினர்ஜின்னா எல்லாமே 8 பாக்ஸ் மெத்தட்னு ஒன்று வந்தது இல்லையா. 8 பாக்ஸ் மெத்தட்ல எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம். நாட் ஓன்லி சென்சேஷன், எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம். அது சினர்ஜி. இப்போ வந்து அடுத்தது வந்து PEM, பர்சனல் இவல்யூஷன் மாடல். You cannot afford to just stick to the old method when change is happening so rapidly around. முன்னாடி எல்லாரும் என்ன போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன யூஸ் பண்றோம்?
5-6 என்னமோ வருது இல்லையா சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து we should also accompany with those changes. நம்ம அந்த சேஞ்சஸ்க்கு மாறி போயிட்டே இருக்கணும். So you need to include everything available for the best result, and that is probably possible through PEM. ஸோ என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்துருக்கிறது அடுத்தது இன்னுமே இப்போ சென்சேஷன் மெத்தட்லனா நம்ம வந்து நிறைய டைம் எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நம்ம கேஸ் எடுத்திருக்கோம். ஒன்ஸ் இந்த பர்சனல் இவல்யூஷன் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்த விஷயம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 45 நிமிஷம் அதுக்குள்ளேயே நம்மளால கேசஸ் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா அந்த பேஷண்ட் இங்கே தான் வராங்க நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியுது. அடுத்தது ஸோ சென்சேஷனே நான் சொல்றேன் இல்லையா, நிறைய ட்ராபேக்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இருந்தது, நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ்லாம் அவர் உடைச்சிட்டு திரும்ப இன்னொரு எவல்யூஷன் மெத்தட்ல பார்க்கும்போது இன்னுமே எக்ஸாக்டா நம்ம பார்த்து கொடுக்க முடியுது. ஸோ திரும்ப முன்னாடி சொன்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சிவிலியா சிவிலிபஸ் கியூரண்ட் சிம்டம் அப்ரோச் ஸ்டார்ட் ஆச்சு. சிங்கோனா வந்து மலேரியா லைக் சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு டொட்டாலிட்டி பார்த்து நம்ம கொடுத்தோம். அடுத்து ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் வெறும் சிம்டம் வச்சு கொடுத்தது. ஜஸ்ட் ஒரு பிளாக் டார்க் வந்து ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் வந்து ஃபேஸ்ல இருக்கு. இது எதுவுமே நாங்க பார்த்த கேஸ் இல்லை, ஆல்ரெடி அவங்க வந்து கிளாஸ் எடுக்கும் போது இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுல நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அதனால ஃபாஸ்டா நான் போறேன். ஸோ இங்க வந்து வெறும் சிம்டம்ஸ் வச்சு கொடுக்கும்போது இலாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இலாப்ஸ் மேலே போங்க. இலாப்ஸ் இஸ் டிஸ்டிங்யூஸ்ட் ஃப்ரம் அதர் சர்ஃபரண்ட் மீனம்ஸ் by the preeminent blackness of its discharge, hemorrhage, black ear wax. ஸோ இந்த பிளாக்கா இருக்குங்கிறத மட்டும் வச்சு இலாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் சிம்டம்ஸ் மட்டும் வச்சு. ஓகேவா? ஸோ கெண்ட் வந்து மைல்ட் சிம்டம்ஸை எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றாங்க. போனிங்ஹாசன் வந்து ஜெனரலைசேஷன் பண்றாங்க. போகர் வந்து பெத்தாலஜி பார்க்குறாங்க அட்வான்ஸ் கேஸ்ல. ஹெரிங் வந்து மயாசம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம டெவலப் ஆகிட்டே வரும். இதுவும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சஃபரிங் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். எவ்ரி இயர் இட் ஹேப்பன்ஸ் ஆன் ரைனி சீசன். சில்லி பேஷண்டாக இருக்காங்க. வெரி ஆங்கிரி பர்சன். ஸோ இந்த இடத்துல ஒரு இமோஷன் இன்க்ளூட் ஆகுது. அடுத்து ஸோ இதெல்லாம் போடும்போது டல் கேமரா வருது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து சிம்டம் அப்ரோச்ல இருக்கு. அடுத்தது இது பெத்தாலஜி கிராண்ட் ஜெனரலைசேஷன் அதை வச்சு கொடுக்குறாங்க. அதாவது தொண்டையில வந்து பால் ஸ்டக் ஆன மாதிரி, பால் வந்து ஸ்டொமக்ல லார்ஜ் ஆன மாதிரி. ஓகே, ஸோ ஒரு இடத்துல ட்ரூவா இருக்கிறது இன்னொரு இடத்துலயும் ட்ரூவா தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் கிராண்ட் ஜெனரலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா. அதை வச்சு எபிஸ் நைக்ராங்கிற ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. as a hard boiled egg had lodged in the cardiac end of the stomach. அதே தான் செஸ்ட்லயும் choking sensation in the throat. ஸோ இப்போ ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வருதா ஒரு மெடிசன்ல, அப்போ அது வந்து அவங்களோட ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துக்கும் ட்ரூவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது அவங்களோட சென்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. சரியா? அதை பார்த்து கொடுத்தோம். ஸோ ஸ்கால்டன் வந்து ஸோ இது எல்லாமே சிஸ்டம் அப்ரோச். மினரல் கிங்டம் வந்து ஸ்கால்டன் கொடுத்தாரு. சங்கரன் சார் வந்து ஃபேமிலி அதை கொடுத்தாங்க. கிங்டம் ஸ்டடி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மகேஷ் காந்தி சார் வந்து ரெப்டைல் அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது அனிமலோட சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வேணும் கேஸ் எடுக்கலாம். இப்போ நான் வந்து சில கேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்போ இந்த பிஎம்ல நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்கோம், இப்போ எவ்வளவு சிம்பிளிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்றுக்கு ஒரு கேஸ் நான் பார்த்தேன். சரிங்களா? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா இச்சிங் தான் கம்ப்ளைண்ட். அண்டர் ஆர்ம்ஸ்ல, ப்ரான்ஸ்ல, பிரெஸ்ட் கீழே இந்த மாதிரி இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப இச்சிங்கோட வந்தாங்க. அப்போ அவங்க கேஸ் எடுக்கும்போது ஜென்ரலாக அவங்கள பற்றி கேட்கும்போது ரொம்ப டிபெண்டபிளான ஒரு நேச்சர்.
ஒரு சைடு தெரிஞ்சுது. எல்லாருமே வந்து வேணும், எனக்கு நிறைய பயம் சின்ன வயசுல இருந்து, தனியாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகிடும். இந்த கம்ப்ளைண்ட் எந்த விதத்தில் அவங்களுக்கு பாதிக்குதுன்னு கேட்கும்போது இது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. ஸ்ப்ரெட் ஆனால் என் குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பயமாயிடும், என்னால் அது மேனேஜ் பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு ஏதாவது அப்படின்னா அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அஃபெக்ட் ஆகுறது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது குழந்தைங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அது எனக்கு வந்து இந்த விதத்தில் எனக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. சரிங்களா? அடுத்தது திரும்ப கேட்கும்போது அவங்களுக்கு 9 monthsல ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து இறந்து பிறகுது. சரிங்களா? அந்த இறந்து பிறந்ததோட ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போவுமே சின்னதாக ஏதாவது குழந்தைங்களுக்கு ஆச்சுனாலும் பயப்படுறது, ஒரு மிஸ்ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டல்னாலே பயம். எல்லா ஸ்கேன் பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுது. அப்போ அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த ஃபியர் யாருக்கெல்லாம் வரும்? எந்த இன்னர் ஏஜ்ல இருந்தா வரும்? அப்போ நடந்த ஒரு விஷயம் அது அப்போ வந்து நம்ம விட்டுட்டு ஒரு அடல்ட்டாவோ ரொம்ப ஒரு மெச்சோர்டா இருந்தாங்கன்னா அது அப்போ நடந்தது. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. குழந்தைங்க சின்ன சளி காய்ச்சல் வந்தாலும் நம்ம இறந்து போயிடுவாங்களோ ஏதாவது ஆயிடுமோங்கிற அளவுக்கு திங்க் பண்ண தேவையில்லைங்கிறது ஒரு அடல்ட் இன்னர் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அதுவே அவங்க இன்னர் ஏஜ் ரொம்ப குழந்தைத்தனமா இருந்தாங்கன்னா மட்டும்தான் அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்ல இருந்து எனக்கு புரிஞ்சுது இவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியா குழந்தைத்தன்மையெல்லாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கேட்டாலே பயமா இருக்கு. அவங்களுக்கு ரீசெண்டா ஏதோ யூட்ரஸ்ல மென்சஸ் இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்க சொன்னோடனே எனக்கு பயமாயிடுச்சு, ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ. அப்ப எனக்கு எப்பவுமே என் தங்கச்சி தான் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் ஒரு சப்போர்ட் பண்ணுவா, என்னோட சிஸ்டர். அவ இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். யாருக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படும்? குழந்தைங்களுக்கு தான் இல்லையா? வளர்ந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படாது. ஸோ குழந்தைங்களுக்கு தான் ஒரு சப்போர்ட்டுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு யாராவது வேணும். ஸோ அடல்ட்டா மெச்சூர்டா இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. அப்போ அவங்க இன்னர் ஏஜ் அகைன் குழந்தைங்கிறது திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு சைடு அவங்க பார்க்கும்போது எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பேன். இப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்க நீ காலேஜ் போன மாதிரியே இருக்க, இவ்வளோ விளையாடுற, எங்களுக்குலாம் வயசாயிடுச்சு, நாங்களாம் மெச்சூர் ஆயிடும், நீனும் காலேஜ் பொண்ணு மாதிரியே இருக்கியே. பார்க்கறதுக்குமே எங்க தான் இருந்தாங்க அவங்க. ஸோ அங்க வந்து ஒரு அடலசன்ட் நேச்சர் எனக்கு தெரிஞ்சது. அவங்க சொல்றாங்க எனக்கு டூர் போக பிடிக்கும், எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், நான் என் பக்கத்துல ஒரு பெரிய குரூப்பா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா நான் போய் பார்த்துப்பேன், அவங்க அப்பதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன வந்து பார்த்துப்பாங்க, எனக்கு தைரியம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கூட பேசிட்டே இருக்கிறது. இப்போ பொங்கல்ல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, எங்க ஊர் ஆந்திரா, எனக்கு போக முடியாது, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ பக்கத்துல நிறைய பேர் எனக்கு வேணும் பேசுறதுக்கு, விளையாடுறதுக்கு. நான் வந்து டீச்சரா இருக்கேன், இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயா நான் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து இங்க ஏதாவது வளர்ந்தலைன்னா பக்கத்து வீட்டுல இருந்து காய் வந்துடும், சாம்பார் வந்துடும், எல்லாம் வந்துடும் எனக்கு. ஸோ இதுதான் அவங்க ஸ்டேட்டா இருக்குது. சரிங்களா? இப்போ சிம்டம் என்ன இருந்தது? இச்சிங். ஓகே. ஃபியர் வந்து எப்படி இருந்தது? ஃபியர் ஆஃப் டிசீஸ், ஃபியர் ஆஃப் டெத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களோட இன்னர் ஏஜ் எப்படி இருக்கு? ஒரு சைடு குழந்தைங்களை பார்த்துக்கணும், அந்த ஒரு டெவலப்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. எனக்கு வந்து இமோஷனல் வேணும், லவ் கேர் அஃபெக்ஷன் எனக்கு வேணும். ஸோ அங்க அந்த ஒரு இவல்யூஷனரி டெவலப்மெண்ட் அவங்க தெரியுது. அங்க வந்து ஒரு குழந்தைத்தனமும் தெரியுது, ஒரு அடலசன்ட் ஏஜும் தெரியுது. ஸோ இவ்வளவுதான் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 9:15 கேஸ் ஆரம்பிச்சேன்னா ஒரு 10:30 இல்லை ஆல்மோஸ்ட் 10:30 கேஸ் முடிஞ்சிச்சு, ஒரு 45 minutes. ஸோ வி குட் லொக்கேட் எந்த இடத்துல எக்ஸாக்டாக வராங்கன்னு எங்களால் லொக்கேட் பண்ண முடிஞ்சுது. அப்போ நானும் குரல் போய் படிச்சு பார்க்கலாம் மெடிசன்ஸு. அதில் வந்து பாஸ்பரஸ் மட்டும்தான் வந்ததுங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. இச்சிங், ஸோ
இச்சிங் இருக்கு, அரிப்பு இருக்கு எனக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டோம். இச்சிங் நைட்ல எனக்கு அதிகமாகுது அப்படின்னு போட்டோம். அக்ரவேஷன் நைட்டு. அப்புறம் ஃபியர் ஆஃப் டிசீஸ், ஃபியர் ஆஃப் டெத், ரொம்ப சிம்பத்தட்டிக், ஹெல்பிங். வேற என்னெல்லாம் போட்டோம்? கம்யூனிகேஷன், டாக்டர், இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிற ரூப்ரிக் இல்லையா? அதெல்லாம் போடும்போது எத்தனை நீங்களாம் போட்டிருப்பீங்க, ஒரு எப்போ ஃபோனில் இருந்தால் கூட போடலாம். போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 30 மெடிசன் கிட்ட வந்தது. அப்புறம் ஒரு 13 மருந்து கிட்ட வந்தது. என்னெல்லாம் காமிச்சது ஞாபகம் இருக்கா? ஆமாம், ரொம்ப வெல் ப்ரூவ்ட் மெடிசன்ஸும் கொஞ்சம் இருந்தது. அப்போ இவங்க வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.